நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியை பற்றி நல்ல விஷயங்கள், பல விஷயங்களை கூறியிருக்கின்றேன். இந்த பதிவில் இன்னும் நுணுக்கமாக சென்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்பதை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் யதார்த்தவாதிகள். நடைமுறைக்கு ஒத்துவரும் தொழிலைத்தான் லாபகரமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் மாத சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்வதாக இருந்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாத வகையில் குடும்பத்துக்கும் அதிக நேரம் கிடைக்கின்ற வேளையில்தான் சேர்வார்கள். கணக்கு வழக்கில் கெட்டிக்காரர்கள் என்பதால் அலுவலகத்தில் இவர்களுக்கு தனி மரியாதை இருக்கும். எல்லா புள்ளி விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பார்கள். நினைவாற்றல் மிக்கவர்கள். எனவே ஒரு விவரம் கேட்டவுடன் எதையும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தன் நினைவில் இருந்தே எல்லாவற்றையும் எடுத்து டக் டக் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். முதலாளியாக இருந்தாலும் நிர்வாகியாக இருந்தாலும் பணியாளர்களின் இன்ப துன்பங்களை கூர்ந்து கவனித்து அவற்றில் பங்கு கொள்ள சகோதரமான பக்குவத்துடன் பழகுவார்கள். அதே வேளையில் அவர்கள் அக்கறையில்லாமல் செய்யும் சிறு தவறை கூட மன்னிக்க மாட்டார்கள். பெரும்பாலும் இவர்கள் யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் பணத்தை கொடுத்துவிட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். வேறு யாராவது ஒருவர்தான் இவர்கள் கொடுத்த பணத்தை கொண்டு அடித்தள மக்களிடம் வந்து நின்று அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி தருவார்கள். கல்லூரி, பள்ளி மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து சேவை செய்வது கிடையாது. மக்கள் மீது மிகுந்த அன்பும் பரிவும் கொண்ட இவர் இதை வெளிப்படையாக பகட்டுத்தனமாக காட்டமாட்டார். பண்போடு வெளிப்படுத்துவார். கன்னிராசியில் தொழில் அதிபர்களாக இருப்பவர்கள் எதையும் ஆராய்ந்து முடிவிற்கு வருவதில் வரும் நுண்ணறிவு படைத்தவர்கள் ஆவார்கள். இவர்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற முடியாது. திறமையான பொய் சொல்லியை கூட இவர் ஒரு நொடியில் கண்டுபிடித்து விடுவார். சிறு சிறு விஷயங்களில் கூட மிகுந்த கவனம் செலுத்துவார். கண்ணசைவு, விரல் அசைவு கூட இவருடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும். இவர் வெறும் சொற்களை வைத்து ஒருவரை எடை போடுவது கிடையாது. அவருடைய நடை, உடை, பாவனையையும் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் மனதில் கொண்டு அவரை பற்றிய ஒரு முடிவிற்கு வருவார். கன்னிராசி முதலாளியும் நிர்வாகியும் எந்த பிரச்சனையும் சண்டை, போராட்டம் என்று கொண்டு செல்ல விரும்ப மாட்டார்கள். உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பார்கள். போராட்டங்கள் வராமல், போலீஸ், கோர்ட் என்று போகாமல் பேச்சுவார்த்தையின் மூலம் சாதித்து காட்டுவார்கள். அதே வேளையில் யாரேனும் இவருக்கு எதிராக செயல்பட்டால் உடனே அவரை வெளியேற்றி விட்டால் கூட அவர் குறித்த வன்மம் இவர் மனதில் ஆழத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஒருபொழுதும் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார். ஒதுக்கி விடுவார். தனக்கு எதிராக செயல்பட்டவரை அடித்து உதைத்து தண்டனை வாங்கி தருவதில் இவருக்கு ஈடுபாடு கிடையாது. காரணம், சற்று பயந்த சுபாவம் உடையவர். ஆனாலும் உள்மனதில் இவருக்கு மிகுந்த அகங்காரம் இருக்கும். எனவே ஒருமுறை இவருக்கு துரோகம் செய்தவர்களை இவர் மறுமுறை சந்திப்பதோ பேசுவதோ அவர்களிடம் பழக்கம் வைத்து கொள்வதோ கிடையாது. கன்னிராசி பணியாளர்கள் நேர்மையான ஒழுக்கமான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். எடுத்த செயலை முடிக்காமல் அரைகுறையாக விட்டு செல்வதில்லை. அது இவர்களுக்கு பிடிக்காது. முழு மனதுடன் இறங்கிச் செய்வார். மிகுந்த ஒப்படைப்புடன் ஒரு வேலையை செய்து முடிப்பார்கள். வேலையை நேசித்து பிரியமுடன் செய்வார்கள். அறத்துக்கு புறம்பான வேலைகளை இவர்கள் செய்ய விரும்புவதில்லை. தொழிலில் தர்மம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அதே சமயம் சம்பளம் இன்றி வேலை பார்ப்பதோ அல்லது தர்மத்திற்கு வேலை பார்ப்பதோ இவர்களிடம் கிடையாது. பேசிய சம்பளம், பேசிய வேலை, பேசிய நேரம் என்று கராராக தங்கள் பணியில் இருப்பார்கள். கன்னிராசி பணியாட்கள் முதலாளிகளுடன் இணைந்து சிந்தித்து செயல்படுவார்கள். தங்கள் மேல் அதிகாரிகள் சொல்வதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பார்கள். மேல் அதிகாரிகளை கொடுமைக்காரராகவும் பகைவர்களாகவும் கருதி அவர்களை பற்றி புறம் பேசுவதும் பொய் பேசுவதும் கன்னிராசி பணியாளர்களிடம் இருக்காது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் வீடாக விருச்சகம் ராசி வரும். இது காலபுருஷனுக்கு 8வது ராசியாகும். இது காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வருவதால் கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பும் வெளியில் ஓவராக பந்தா காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எதையுமே இயல்பான முறையில்தான் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஒரு சிலர் மாதிரி அரைகுறை திறமை வைத்து சீன் போடும் ஆட்கள் இவர்கள் இல்லை.
அதேபோல கன்னிராசிக்காரர்கள் மனதிற்குள் கோபம் இருந்தாலும் சரி, அதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எப்பொழுதும் தன்னுடைய நல்ல குணத்தையே வெளிப்படுத்துவார்கள். இவர்களால் ஒரு கட்டத்தில் ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுவார்களே தவிர, எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு தூக்கி எறிந்து பேசக்கூடிய ஆட்கள் இவர்கள் இல்லை. அதே போலத்தான் இவர்களிடம் இருக்கும் திறமையும் வெளியில் இருந்து யாரும் சீக்கிரம் கண்டுகொள்ள முடியாதபடிதான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு சூட்சுமமான விஷயங்களை எளிதில் உள்வாங்கிக் கொள்ளும் திறன் எப்பொழுதுமே உண்டு. யாராவது ஒருவர் திருட்டுத்தனமாக எதையாவது செய்யலாம் என்று முற்பட்டால் இவர் அந்த மாதிரியான விஷயங்களை மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார். ஒரு இடத்தில் ஒரு தவறு நடக்கின்றது என்றால் அந்த தவறை செய்தவர்கள் யார் என்று இவர்கள் மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். காரணம், இவர்களுக்கு விருச்சகம் ராசி 3ஆம் இடமாக வருகின்ற காரணம்தான். ஆழ்ந்த ரகசியங்களையும் மறைந்து கிடக்கும் உண்மைகளையும் சீக்கிரம் கண்டுபிடித்து அதை வெளிக்கொண்டு வரும் குணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. கன்னிராசிக்காரர்கள் நல்ல மேஸ்திரிகள், கண்காணிப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், நிர்வாகிகள், தலைமை எழுத்தாளர்கள், மேலாளர் போன்ற பதவிகளில் இருந்து ஒரே வேலையை ஆயுள் காலம் முழுக்க செய்து அமைதியாக ஓய்வு பெற விரும்புவார்கள். இவர்கள் பெரும்பாலும் ஒரே வேளையில் இருந்து ஓய்வு பெறுவார்கள். அடிக்கடி வேலை மாற்றுவது இவர்களிடம் கிடையாது. பலர் அரசு பணிகளில், வங்கி பணிகளில் இருப்பார்கள். செய்யும் வேலையை திருப்தியாக செய்து முடிப்பதால் அந்த அலுவலகத்தின் அச்சாணியாக திகழ்வார்கள். எப்பொழுதும் தங்களை சுற்றி ஒரு இசை தன் இனிமையை பரப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எந்த வேலை செய்தாலும் பாட்டு கேட்டுக்கொண்டே செய்கின்ற இவர்களின் படுக்கை அறையிலும் பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கும். இவர்கள் நறுமண விரும்பிகள். வத்தி, பூ, சென்ட், வேறு பல வாசனை திரவியங்கள் இவர்கள் காதலிக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் எதையும் தன் துணையிடம் சொல்லாமல் செய்ய மாட்டார்கள். தன்னுடைய ஜோடிக்கு தன்னை பற்றி எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தானும் அனைத்தும் தெரிந்து கொள்ள உரிமை உடையவர் என்றும் உரிமை கோருவார்கள். இவர்களுக்குள் ரகசியம் இருக்கக்கூடாது என்பது இவர்களின் எதிர்பார்ப்பாகும். ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்து வராது. இதனால் பிரிவினை வரக்கூடும். தன்னுடைய துணையும் தன்னை போலவே நுண்ணறிவு உடையவராக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். கன்னிராசியின் சிறப்பு பண்புகளை எடுத்துக்கொண்டால் கடின உழைப்பு, நுண்ணறிவு, திட்டமிடுதல், சுத்தமான பழக்க வழக்கங்கள், தூய்மையான சிந்தனை, நேர்மையான செயல்பாடு, பொறுமையான அணுகுமுறை ஆகியவை கன்னிராசியின் சிறப்பு அம்சங்களாகும். அதுவே இவர்களின் தனி பண்புகள் ஆகும். கன்னிராசியின் அதிபதி புதன். கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களை அத்தனை எளிதாக பேச்சில் வெல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் அபார ஞாபக சக்தி உள்ளவர்கள். நீங்கள் பேசியவற்றிலிருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்து விடுவார்கள். அதனால் நாம் தான் பெரியவர் என்று இவர்களிடம் யாரும் வாதிட முடியாது. இவர்களின் வாக்குஸ்தான அதிபதி சுக்கிரன் என்பதால் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள், கனிவான உள்ளம் கொண்டவர்கள். இவர்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பார்கள். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை தன் வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சால் திருத்திவிடும் இயல்பு கொண்டவர்கள். கன்னிராசிக்காரர்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவார்கள். இவர்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் இவர்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பார்கள். உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள். அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடும். இவர்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பார்கள். அதைவிட மிக முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்களின் நிறங்கள் தான் மனிதனுக்கு நன்மை மற்றும் தீமையை அளிக்கக்கூடியது. அந்த வகையில் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஆற்றலை தாங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஆற்றலுடன் ஒவ்வொரு செயல்களை இயக்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்படி இயக்கும் வண்ணத்தை நாம் நேர்மறை ஆற்றலாக மாற்றும் சக்தியை பெற்றிருப்போம்.
வெற்றி ஸ்தானத்தின் அதிபதி சந்திரனாக வருவதால் நீங்கள் பௌர்ணமி அன்று அம்பாளை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்கான சிந்தனைகளை நீங்கள் உங்கள் உழைப்பில் விதைப்பீர்கள். அதற்கான சிந்தனைகளை இயற்கை உங்களுக்கு அளிக்கும். ஆகையால் வெண்மை நிறத்தை திங்கள் மற்றும் பௌர்ணமி தினங்களில் பயன்படுத்துங்கள். வெற்றிக்கான வழி உண்டாகும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.